Hey, honey. What a surprise. This is for you. So sweet. Like it? Okay. ருக்க பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு புக்கே? எதுக்கு விக்கி? ஹனி, நான் நட்டு சாரை பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். போன பர்த்டே சரியா கொண்டாடல. So, இன்னைக்கு கொண்டாடணும்னு தோணுச்சு. That's all. Come on, let's cut the cake. தெரியும். இந்த மாதிரி நீ ஷாக் ஆவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது இது? கேக் இது கூட தெரியல உனக்கு. என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? ஹேப்பி பர்த்டே ருக்கு 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 ருக்கு. எனக்கு தெரியும். என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? நீயும் நட்டு சாரும் ஒரே பேக்கரியில கேக் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இல்ல. ஆமால? ஆமா. அத கேக் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சியே. That is my wife. கரெக்ட்டா கண்டுபிடிச்சே. Let's cut the cake. Let's cut the cake. Come. நான் ஒன்னு பண்றேன். நான் போய் மாத்திர வந்துடுமா? No. பரவாயில்ல. கேக்கா முக்கியம். கேக் கொண்டு வந்த ஆர்தா முக்கியம். Thank you. You are so sweet. Yeah. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear honey. Happy birthday to you. Yeah. Thank you so much for the surprise. You're most welcome, sweetheart. காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.